குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டோருக்கு நினைவாக போற்றி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். பிரம்மஞான பொற்சபையிலிருந்து உங்களுடைய ருத்ரஸ்வதா தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். மாணிக்கவாசக பெருமான் நமக்கெல்லாம் கொடுத்துள்ள ஒரு அற்புதமான ஒரு ஞான கொடைதான் திருவாசகம். அந்த திருவாசகத்தில் வரக்கூடிய ஒரு 7வது பதிகம்தான் இந்த திருவெண்பாவை. அதை பற்றிய நாம் ஞான விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் 10 பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்தாயிற்று. இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய 11ஆம் நாள் திருவெண்பாவினுடைய 11வது பாடல். அந்த பாடல் சொல்கின்ற ஞானங்களை நாம் பார்க்கலாம். முதலில் பாடல், பிறகு ஞானம். மொய்யார் தடம் பொய்கை மூக்கு முகையர் என்ன, கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரடல் போல், செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குள், மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில், உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமையோலோர் எம்பாவாய். இந்த பாடல்களிலும் ஒவ்வொரு பாடல்களிலும் மாணிக்கவாசக பெருமான் அற்புதமான ஞானங்களை சொல்லிட்டே தான் போறார். இந்த மொய்யார் தடம் பொய்கை அப்படின்ற விஷயம், மொய்யின்னா வண்டு, தடம் பொய்கை அப்படின்னா குளம்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப திருவடிகளை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு குளம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு குளத்துல தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம திருவடிகளை சுத்தி நம்ம கண்ணீர்ன்ற இருக்கு இல்லை, நீர் இருக்கு இல்லையா, அதனால திருவடிகளை குளம் என்று இந்த இடத்துல ஒப்பிட்டு பேசுறார் மாணிக்கவாசக பெருமான். அந்த மாதிரி அந்த தண்ணி எப்படி இருக்குது, உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். கடல் நீர் இருப்பதும் இந்த இடத்துல தான். அப்ப பொய்கைன்னா குளம் தானே, நீர்ல நல்ல நீரும் இருக்கு, உப்பு நீரும் இருக்கு. இந்த 2 நீருமே திருவடிகளை ஞான தத்துவங்களாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப நல்ல நீர் என்பது ஞானங்களையும், அந்த உப்பு நீர் கரிப்பு என்பது அஞ்ஞானத்தையும் குறிக்கக்கூடியதாக நம்ம பிரம்மஞானிகள் சொல்லியிருக்காங்க. அப்ப மும்மலங்கள் தேகத்தில் இருக்கின்ற வரைக்கும் இந்த கண்ணீரானது உப்பு தான் கரிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த உப்பு நீரானது மாறி நல்ல நீராக மாறணும்னா அங்க என்ன நடக்கணும், அது உப்பு கரிக்காத நிலைக்கு போகணும். அந்த கரிப்பு நீங்கினா மும்மலங்கள் நீங்கிறோம். எவ்வளவு பெரிய ஞானத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. இது நம்ம நல்லா, இதனாலதான் இந்த இடத்துல மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாரு, மொய்யார் தடம் பொய்கன்னு சொல்றாரு. அடுத்ததாக கைகளால நம்ம கடையிறோம் இல்லையா, இப்ப கடைஞ்சி கைகளால கடையிறதுக்கு பேர் குடைஞ்சு குடைஞ்சு போறது. இப்ப இந்த சிற்பங்கள், கோயில்கள், இந்த குறைவடை கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையால் உளியை வச்சுக்கிட்டு கடைஞ்சு கடைஞ்சி அது செதுக்கி உள்ள கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இறைவனை அடைவதற்காக ஒரு கடைதல் தத்துவம் இருக்கு. அது சாலன தந்திரம் என்று சொல்லுவாங்க. இதை எடுத்து காட்டுவதற்காக தான் ஒரு கதையை உருவாக்கினாங்க. பார்க்கடலை கடைஞ்சா அமுதம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் விஷம் வந்துச்சு, அப்புறம் அமுதம் வந்துச்சு. அதுல என்ன பண்ணாங்க, வாசிகை பாம்பன்ற கயிறா வச்சுக்கிட்டு, மேருமலையை மத்தாக வச்சுக்கிட்டு, அந்த கூர்மத்தை அடிபீடமாக வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அசுரர்கள், தலை பக்கம் அசுரர்கள், வால் பக்கம் தேவர்கள். இதெல்லாம் ஞானத்துக்கு குறிக்கும். எங்க கடையிறாங்க, பார்க்கடலை போய் கடையிறாங்க. உலகத்துல எங்கேயாவது பார்க்கடல் இருக்கா? அரபிக் கடல் இருக்கு, வங்காள விரிகுடா இருக்கு, இந்திய பெருங்கடல் இருக்கு, பசிபிக் கடல் இருக்கு, ஆர்டிக் கடல், அண்டார்டிக் எல்லாம் இருக்கு, கருங்கடல், செங்கடல் கூட இருக்கு. பார்க்கடல் எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? அதை இந்த இடத்துல ஞானமாக சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம எல்லாரும் உணர்ந்துக்கணும். அப்ப இது ரொம்ப புரியும். இந்த இடத்த நீங்க பார்க்கடல் எங்க இருக்கு, திருவடிகள் இருக்கு. அந்த திருவடிகளை நீங்க கடைஞ்சு உள்ள போனாதான் முன்ன மும்மலங்களாக விஷம் வரும். அதை நீக்கிவிட்டு திரும்ப நீ கடைஞ்சிக்கிட்டே போகின்றப்ப அந்த அமுதம் சாவாம இருந்து மூவாம இருந்தாங்க, அந்த அமுதம் வெளியே வரும். இந்த இடத்த தான் ஐயா மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு, கையால் குடைந்து உடைந்து உன் கடல் பாடி, கடல்னா திருவடிகள், அவருடைய திருவடிகளை போய் நம்ம சேரணும். அதை தான் இந்த இடத்துல கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடின்னு சொல்ற. சரி, பிரம்மஞான தவத்தில் இந்த பஞ்சேந்திர சக்திகளை, அக்னி கலைகள், இந்த பஞ்சேந்திர இந்திரியங்களை சுற்றி இந்த அக்னி கலைகள் நிறைந்திருக்கிறது. இதை அவர் என்ன சொல்றாரு, வாழ்ந்தோங்கான் ஆரடல் போல். அழல்னா அக்னி. அப்ப நம்ம எந்த இடத்துல நாங்க இருந்துட்டு இருக்கோமோ அந்த இடத்த சுத்தி அக்னி கலைகள் சூழ்ந்திருக்கு. அதை தான் வாழ்ந்தோங்கான் ஆரடல் போல் அப்படின்னு சொல்ற. நம்ம 2 கண்கள் தான் நம்ம குளம்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப குளத்துல மீன் பிடிக்க நம்மளுக்கு தெரியணும். தெரியாதன்னு நம்ம என்ன சொல்லுவோம், மூடன்னு நம்ம சொல்லுவோம்.
அப்ப மீன் பிடிக்கணும்னு நம்மளுக்கு என்ன தேவை? முதல்ல வலை வீச தெரியணும், இன்னும் வலை வேணும். அப்ப வலை யாரு? குரு என்பவர் தான் வலை. அப்ப குரு என்ற வலையை கொண்டு ஞானம் என்ற மீனை எவன் பிடிப்பானோ அவன் தான் புத்திசாலி. அப்ப ஞான குரு ஒருத்தருக்கு கிடைக்கலன்னா அவனால எப்படி திருவடியில் இருக்கக்கூடிய ஞானம் என்ற மீன் அவனால பிடிக்க முடியும்? இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. பொய்கை முக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து. அவனுக்கு குரு கிடைக்கல, அவனுக்கு வலை கிடைக்கல, அவனால எப்படியோ உள்ள குடைஞ்சு போனாலும் உள்ள இருக்க மீனை எப்படி பிடிக்க முடியும்? வலை வேண்டுமே. வலை என்ற ஞானம் யார் கையில் இருக்குது? குரு கையில இருக்கு. குரு அந்த ஞானத்தை கத்துக் கொடுக்கணும். அதை தான் பொய்கை முக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து. என்னதான் குடைஞ்சு என்ன புண்ணியம்? மீனை பிடிக்க முடியாது, ஞானத்தை பெற முடியாதுங்கிறது சொல்றார். அப்ப திருவடிகளை கொண்டுதான் பிரம்ம ஞானிகள் ஆதி காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் பரம்பரையாக இந்த பிரம்ம ஞானத்தை செஞ்சு அந்த சிவத்தை அடைகிறார்கள் என்பதை தான் என்ன சொல்றாரு? ஐயா வழியடியோம். ஐயா வழி என்ன வழி? மெய்வழி, பிரம்ம வழி, மெய்வழி சாலை. அந்த அடி அடைவோம், உன்னுடைய திருவடிகளை நாங்கள் அடையணும். ஐயா நீதான். அதுதான் ஐயாரப்பன் சொல்றாங்களே தஞ்சாவூர் பக்கத்தில். ஐயாரப்பன் ஐயனா வழிகளை உடையவர், பிரம்மஞானத்தை அடைவதற்கான வழிகளை கொண்டவன் அந்த தியாகராஜன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்ப திருவடிகள் இருக்கக்கூடிய பிரணவத்தின் உச்சியில ஒரு அந்தரங்கமான ஒரு சின்ன துவாரம், ஒரு வாசல் இருக்கு. இமைகள்ல ஒரு வாசல் இருக்கு. அதுக்கு பிறகு சிறு மருங்குள் பேரு. மருங்குள்னா புலவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இடுப்பு என்ற பகுதியை சொல்லிட்டு போறாங்க. அது இடுப்பு பகுதி கிடையாது. மருங்குள் என்ற வார்த்தை இமைகளை குறிக்கதாக இருக்கு. அந்த வார்த்தை விநாயகர்கள் அவ்வையம்மாவும் பாடியிருக்காங்க. அப்ப மருங்குள் என்பது இமைகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தின் வழியாக நம்ம பிரம்மஞானத்தினுடைய செயல்பாடுகள், ஆற்றல்கள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை அகமுகமாக உள்நோக்கி நம்ம கொண்டு போகணுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு மாணிக்கவாசக பெருமான். அப்ப இப்படி அந்த சின்ன துவாரத்தின் வழியாக அந்த சிவக்கலைகள், அருள்கலைகள் எப்படி இருக்குது? வெண்மை நிறமாக இருக்கு. அந்த வெண்மை நிறத்தை எடுத்துக்காட்டுவதாக இடது திருவடியில் இருக்கக்கூடிய அந்த கலைகள் இருக்கு, சந்திர கலைகள் இருக்கு. இந்த சந்திர கலைகள் எப்படி சொல்றாங்க? பார்வதி தேவியாக சொல்றாங்க. வலது திருவடியாகிய அந்த வலது கண் என்ற சிவத்தின் ரூபமாக சொல்றாங்க. அப்ப அதனாலதான் உமையொரு பாகன் இடபாகம் அப்படின்றாங்க. இடபாகம் கொண்டவன் சிவன் சொல்றாங்க. இடபாகம் என்னன்னா சக்தி பார்வதி. அது இடபாகத்தில் திருவடி அமுத கலைகளை கொண்டவன். அதனால் இடபாகத்தில் அமுத கலையை தன்னகத்தை கொண்டவன் இறைவன் சிவம் என்று சொல்றாங்க. அதை வெந்நீராடின் என்று சொல்றாங்க. மையார் தடங்கன் மடந்தை மணவாள ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் தனக்குள்ளே ஞான செல்வங்களை வைத்துக் கொண்டிருப்பதால் அவனுக்கு என்ன அர்த்தம்? எல்லா செல்வமும் அவனிடம் இருக்கு இல்லையா? ஞான செல்வமாக இருக்கட்டும், பொருள் செல்வமாக இருக்கட்டும், யோக செல்வம் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. அதை தான் அவர் என்ன சொல்றார்? செல்வா என்ற வார்த்தையால் குறிப்பிடுறார். அப்ப யம தர்மன் உயிரை பிடிப்பதற்காக வீசப்படுகின்ற அந்த பாச கயிறு இருக்குல்ல, அது அந்த பிரம்மஞான அந்த சாதகர்கள் மீது வீசப்படாமல் இருக்கணும். அப்படி வீசப்படாமல் யமனிடமிருந்து தன்னை காத்தருள வேண்டும் என்று குறிப்பதற்காக மாணிக்கவாசர் என்ன சொல்கிறார்? எய்யாமற் காப்பாயமை. எய்யாமல் அவன் இந்த பாச வளைய பாசக்கரு என் மீது எய்யாம இருக்கணும், வீசாம இருக்கணும். அப்படி என்ன நீங்க காக்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். அப்ப பிரம்மஞான தவத்தை கொண்டுதான் ஞான கர்மத்தை எல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்டா அதை என்ன சொல்றாரு? விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம், விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். இந்த வகையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த வகையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் தான். அப்ப இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமுது காற்றினை கொண்டு பெரும் செல்வந்தனாக எங்களுக்கு தோழனுக்கும் தோழனாக இருக்கக்கூடிய சிவமே பழம்பொருளே, உன்னை நாங்கள் சீக்கிரமாக வந்தடைய வேண்டும். அதனால் திருவடிகளாகிய பாவைகளாகிய கண்களே, நீங்கள் உறங்கியது போதும், விழித்தெழுங்கள். நாம் எல்லோரும் உள்ளே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை சென்று சேரடைவோம் என்று சொல்லி இந்த பாடலுக்கான ஞானத்தை சொல்லி நிறைவு செய்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். மீண்டும் நாளைக்கு நாம் அடுத்த திருவம்பாவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரம்மஞான புரட்சி வளர்ந்து உங்களுடைய ருத்ரஸ்வதா. எல்லா அவர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.